ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.6 lakhs. இது ரொம்ப நேரமாக ரெஃப்ரெஷிங்லேயே இருக்குது. ஹாய், போன வீடியோவில் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா அது ஒரு பெரிய சத்திய சோதனை. இந்த ஜீபெட்டு மேலே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்டரை ஓப்பன் பண்ணோன்னா கேலிப்ரேஷன் ஆகும்போதே இது மேலே போகாமல் திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு பீம்னு வார்னிங் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒரு ராடு இருக்கும். அது ஸ்க்ரூ ஆக தான் வந்து கீழேருந்து மோட்டர் கண்ட்ரோல் பண்ணும்போது அது மேலே போயிட்டு நமக்கு அந்த பெட் லெவலிங் அண்ட் அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதில் ஒரு டிஃபெக்ட். ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, அந்த டெட் ஆன் அரைவல்னால் சொல்லி ப்ராடக்ட்டை கேட்டகரைஸ் பண்ணுவாங்களா வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து டெட் ஆன் அரைவல் ஆர் டிஃபெக்ட் ஆன் அரைவல்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சப்ளை பண்ண 3D கம்பெனி, அதாவது 3D பிரிண்டர் செல்லர்ஸ் ஐடியல் 3D, இதை ஷார்ட் அவுட் பண்ணி இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் டேவே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிரிண்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிரிண்டர், அதாவது இதுதான் செகண்ட் பிரிண்டர், இந்த பிரிண்டரோட அன்பாக்ஸும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டோட்டலாக 2 பிரிண்டர், ஆனால் அது ஒன்று தான். இந்தியாவில் ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ இல்லை, செகண்ட் அன்பாக்சிங் வீடியோ இல்லை, ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே நம்ம தான், ஆனால் ஒன்று தான். ரொம்பவே ஹெவியான பேக்கேஜ் தான். ஆல்ரெடி நம்ம இதை பிரித்தனால ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இது இப்போது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு ஐடியல் 3D சென்னை. அவங்க இந்த நான் இவ்வளோ டிமாண்டான பிரிண்டர் இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். வி தேங்க் தம் அட் திஸ் மொமெண்ட். அண்ட் வெல்கம் டு ஏரியா 47 3D. ஸோ இப்போ இந்த பிரிண்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இதில் நாங்கள் டெஸ்ட் ரன்னுமே பண்ணி பார்த்தாச்சு. இந்த பிரிண்டரில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அண்ட் போன வீடியோவில் இந்த ப்ரீவியஸ் மிஷின் டிஃபெக்டாக இருந்து ஸ்டக் ஆனதுனால பெரிய மூட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் பெருசாக டீட்டெயிலாக இந்த மிஷினை பற்றி எதுவும் சொல்ல முடியல. அண்ட் இதுதான் பேம்பு லேபோட இப்போ இருக்க அட்வான்ஸ் மிஷின். பட் ஸ்பீட் அப்படின்னு வரும்போது மற்ற மிஷின்ஸ் X1C ஆர் P1S இதெல்லாமே 600 ஸ்பீடில் ஒர்க் ஆகக்கூடியது. பட் இது வந்து ஆவரேஜாக 500ல் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. பட் மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் மேபி புது லான்ச்சுங்கிறதால அதிகமாக கொடுத்து ட்ரையலாக கூட பேம்பு வச்சுருக்கலாம். அண்ட் ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இன்னுமே பெட்டராக 700 அந்த மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் குவாலிட்டி வைஸ் இதோட பிரிண்ட் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதில் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த பென்ட்ரைவ். இதில் நம்ம வீடியோ ரெக்கார்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் பில்ட் ஆகும்போது நம்ம டைம்லாஸ் வீடியோ எடுக்கலாம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மற்ற மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் எதுவுமே தெரியாது, இது இருக்கிறதே தெரியாது. பட் இது மேலே இந்த மாதிரி இப்போ குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நம்ம இதை மூவ்மெண்ட் பண்ணும்போதோ எடுக்கும்போதோ வந்து அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே பென்ட்ரைவ் டேமேஜ் ஆனால் பிரச்சனை இல்லை, 600-700 வாங்கிக்கலாம். பட் அந்த உள்ளே இருக்க போர்டு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ பேம்பு லேப் இது நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் இதை சரி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பட் எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கலாம். அண்ட் ஓகே, நமக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து X1Cயில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ லைடார்னு சொல்லி லைடார் பேஸ்ட் ஸ்கேனிங் கொடுத்துருப்பாங்க. பெட் லெவலே பார்த்தீங்கன்னா அது வந்து போயிட்டு டச் பண்ணிலாம் லெவல் பண்ணாது. அப்படியே அந்த ஸ்கேனரே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போகும். அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் குயிக்காக இருக்கும். இதில் வந்து P1S அண்ட் அதர் பிரிண்டர்ஸ் மாதிரி புள்ளி வச்சு தான் வந்து அது பெட் லெவலிங்கே பண்ணுது. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதோ பேக்வேர்டில் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் மற்றபடி பிரிண்டர் வந்து ஃபங்க்ஷனி வைஸ் அண்ட் பிரிண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டைம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம ஒரு பிரிண்டரை அன்பாக்ஸ் பண்ணனால இது கொஞ்சம் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. பார்த்தா இது மேக்னெட்டுங்க. ஸோ இதோட 4 ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, இதையும் வெளியில் எடுத்தாச்சு.
ஸோ இப்போ ஏஎம்எஸோட ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஏஎம்எஸ் வெளில எடுத்தாச்சு. அந்த அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ பெட்டு வந்து இந்த மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெட்டுக்கு வந்து 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இங்கே 2, இங்கே 1, இங்கே 1. அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான். பட் இது கொடுக்குற அமௌண்ட்டில் ஒரு சர்டைன் பர்சன்டேஜை இதை அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கூலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அன்பாக்சிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நான் முடிக்கும் போது ஏதோ எப்படி இருக்கும் ஃபீலு, ஏதோ இந்த பிரிண்டரையும் மொத்தமாக நம்ம தான் அசம்பிள் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு திருப்தியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த ஆப்பில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்பிள் ஃபோன்லலாம் இந்த பாக்ஸை கழட்டும் போது பொறுமையாக ஏதோ ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கழட்டி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாவது இந்த ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுக்குற ஸ்க்ரூவும் போய் சுற்றி இடிக்கணும். அதெல்லாம் ஆல்ரெடி மற்ற பிரிண்டர்ஸ்லேயும் இருந்துச்சு, இதுலேயுமே இருக்கு. ஓகே, ஃபைனலி பெட்டோட லாஸ்ட் ஸ்க்ரூஸ் ரிமூவ். இப்போ ஸ்பாஞ்சஸ், இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க தடுக்கிறதுக்கு, இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதையே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஹெட் மெயின் விஷயம், கோர் ஆஃப், அதாவது ஹார்ட் ஆஃப் H2D டூயல் நாசில், டூயல் கட்டர், டூயல் இன்லெட். இந்த ஹெட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் அப்போ நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேக் போட்டு பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க. இதை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சையும் தூக்கிடலாம். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நான் வேறு டேபிள் பெருசாக வச்சுருக்கனால ஒயர் எங்கே போகுது, இது எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகே, ஒன்று முடிஞ்சது. ஓகே, 2 கட் பண்ணியாச்சு. ஸோ வெளியே வாங்க. ஃபஸ்ட் டைம் மூவ் ஆகுது. இதில் ஒரு கிளிக் சவுண்டு வரும், அது எதுக்குன்னு தெரில, பட் நல்லாயிருக்கு. அண்ட் இதை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோன்னா இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை தூக்கிடலாம். இங்கே கீழே இருக்க ஸ்பாஞ்சை தூக்கிடலாம். ஸோ இதெல்லாம் தூக்குனதுக்கப்புறம் ஓகே இங்கே ஒரு ஹோஸ், ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுவே நம்ம லேசர் மாடல் வாங்கியிருந்தோம்னா இங்கே வந்து ஏர் ஹோஸ் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர் பார்ப்போம். என் க்ளவுஸ் ஓட்டையானது கூட தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதுதான். 2 லேட் 1 2 அன்யூஸ்டாக இருக்க நாசல்லேருந்து எதுவும் கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ஒரு இது இருக்குது. அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது. இதுதான் மொத்தமாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ண போகுது பெட்டு. அதுக்கப்புறம் இந்த பெட்டில் இருக்க சைன்ஸ் எல்லாமே கோடை வந்து ரெகனைஸ் பண்ணி என்ன பெட்டு நம்ம, அதாவது என்ன பிளேட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் என்ன நாசல் இருக்குது, ஸோ இது எல்லாமே அது ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது இங்கே அந்த ஏஐ டிடெக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மெயினாக கேலிப்ரேஷனுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் நாசில் கேமரா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நாசில் கேமரா. ஸோ அது வந்து நாசிலில் கிளாகிங், அப்புறம் அந்த ஏர் பிரிண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ உள்ள ஒருத்தன் இருக்கான், இந்த ரெயிலு இந்த பிரிண்டரில் நல்லா இருக்கான், சந்தோஷம். கார்னர்ஸ், ஸோ பெட்டு கொஞ்சம் இந்த கேலிப்ரேஷன் அப்போ மேலே போவோம், அப்போ தூக்கிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் பவரிங் ஆன். ஃப்ரண்ட்டில் எல்லாம் முடிச்சிட்டோம், பட் பின்னாடி ஒரு மேட்ரு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேன் டக்ட், லேசர் எக்ஸ்போசர், இந்த இது வார்னிங் எல்லாமே. ஸோ இதில் தான் அந்த பேட் காற்றெல்லாம் வெளில வரும். அப்புறம் அந்த வேஸ்ட் வெளில வரும்ல, இதனா பூச்சூத்துன்னு சொல்லுவாங்களா, அது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று. ஸோ இதுவே லேசர் இதில் வந்து ஒரு ஸ்டாப் சுவிட்ச் இருக்கும், அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் மிஷின் ஆன் ஆகும். அண்ட் அது இல்லை நம்ம நார்மல் H2D காம்போங்கிறதால இந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டம்மி மாதிரி, இது உள்ள வந்து அந்த பைபாஸ் பண்ணுற மாதிரி பின் இருக்குது. ஸோ இதில் சொருணுன்னா தான் இதை ஆனே ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் இதில் வந்து H2D அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேலே இது ஏஎம்எஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட், அண்ட் டிபியூக்கு தனியாக ஒரு இன்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரூடர் இருக்குது, இது லெஃப்ட் எக்ஸ்ட்ரூடர் இருக்குது, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏஎம்எஸ் வந்து ரைட் எக்ஸ்ட்ரூடரில் ப்ளக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்பூல் ஹோல்டர் போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு ஏஎம்எஸ், நம்ம இந்த ஏஎம்எஸ் இருக்காங்கல்ல, இவங்களையும் தூக்கி இதில் போட்டு 2 ஏஎம்எஸ் வச்சு இந்த இதில் நம்ம மிஷினை ஓட்டணும். அந்த சொன்ன சேஃப்டிக்கு
ஸோ பேசிக்கலி ஏஎம்எஸ் பார்த்தோன்னா அந்த லாக்லாம் பழசு மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாயிருக்கு, புதுசுன்னு காமிக்கிற மாதிரி. ஓ மை காட், இது வந்து இங்கே ஒட்டிகிட்ருக்கோம், இது வெளில வந்துட்டுருக்கு. ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிற டியூபு, ஏன்னா பிடிஜி டியூப் தானே இது, அதான் இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூபு, அதுக்கப்புறம் பவர் கேபிள். இதில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் கேபிள் தான் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ராப்பரான எர்த்திங்லாம் இருக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராப்பரான எர்த்திங் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து 3 பின் ப்ளக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எர்த்திங் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ நான் வந்து 3 பின் ப்ளக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஏஎம்எஸோட கேபிள். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அடிஷ்னலாக இந்த ஸ்பூலுக்கெலாம் போடக்கூடிய, சாரி ஏஎம்எஸ்க்கும் இதுக்கும் மிஷினுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோல்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் செக்ஷன் வந்து டெசிகெண்ட்டாக இந்த மாய்ச்சர் அப்சர்வர் இப்போதைக்கு வேணாம், நம்ம டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு அதை கவர்லேயே கிடக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இங்கே ஒரு ஸ்பான்ஸ், இதை தூக்கினோம்னா இந்த ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டும் உள்ளே போகிற இடம் பாருங்களேன், அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் செம்மையாக இருக்குது. அதே இது பழசை பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தானே, ஐ மீன் ரொம்ப பழசு அது. பட் இது வந்து அப்படியே கொஞ்சம் மாடர்ன், கொஞ்சம் புதுசுங்கிறத காமிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வயசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு மேலே வைப்போம் தான் வைக்கணும். இதுவும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நல்ல நீளமாகவே இருக்குது. இதை நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக வந்து டிசி இன்புட் ஒன்று கொடுத்துருக்கான். இது எதுக்குன்னு தெரியலை, மேபி ஃப்யூச்சர் அப்கிரேடுக்கான்னு தெரியலை. நம்ம ஏதாவது ஒன்றில் சொல்லணும்னா போதும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு ஏஎம்எஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான கனெக்ஷன் அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கனெக்ஷனை போட்டுருக்கலாம். இங்கே ஒரு கனெக்ஷனை போட்டதுக்கப்புறம் நீளமான பிஇடிஜி டியூப் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து ஒன்று இதில் சொருவிடணும். ஓகே, நல்லா உள்ள எண்டாகிற வரைக்கும் சொருவிட்டு, இன்னொன்று வந்து இது வந்து மேக்ஸிமம் இப்படிலாம் ரோல் இல்லாமல் ஒரு சிங்கிள் ரோலாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதாவது பெட்டராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பிளாக்கேஜ் இருக்காது. அதுக்கப்புறம் பாக்ஸில் கொடுத்துருக்க எக்ஸ்டர்னல் ஸ்பூன் ஹோல்டர். ஆனால் இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து சொருவினா மட்டும் போதும். பாருங்கள், நல்லா எடுத்து ஜஸ்ட் புஷ். ஆனால் இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க கனெக்டர்ஸ். மேபி அது நான் பேர் என்ன அந்த லேசருக்கு வருதா என்னன்னு தெரியல. ஓகே, சரி. இப்போ இதை வந்து இதில் சொருவிட்டு இதை இங்கே சொருவிடலாம். இது வந்து 8 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளணும்னு சொல்லி போடுறாங்க. ஸோ உள்ளே ரீச் ஃபுல்லாக போகணுங்கிறதுக்காக நினைக்கிறேன். மிஷின் எல்லாமே ரெடி இப்போ. ஸோ பவர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆட்டோ பேட் லெவலிங் செம்மையாக இருக்கு. சைடில் பேம்பு லேப்னு பேர், லைட் எரியுது. சைடு விண்டோ இப்போது லைட்டு போட்டனால பயங்கரமாக தெரியுது. கீழே சுவிட்சில் லைட்டு கொடுத்துருக்காங்க. பாடுறான் இந்த பக்கமும் பேம்பு லேபில் லைட் எரியுது. ஆனால் பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போ கொடுத்துருக்க லைட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டு கொடுத்துருக்காங்க. பழசில் லைட்டு கொடுத்துருப்பாங்க, எதுக்கு லைட் எரியுதுன்னே தெரியாது. ஸோ அநேகமாக இப்போ இந்த பால் வந்து கேலிப்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க ஏதோ பண்ணுறோம்.
நாசில் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் லெவலுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் போகலாம். ஆர் அங்கே இருக்க ஸ்கேனர் அங்கே ஒரு மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எப்படிங்க வச்சுருங்க, சூப்பரில். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா மோட்டார் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இது X1 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். X1 டர்பன் நேவும் மினிமலாக இருக்கும். பரவாயில்ல. ஒரு PLI பேசிக் அண்ட் BLI பேசிக் PLI பேசிக் ஒயிட் இருக்குது. அண்ட் சப்போர்ட் மெட்டீரியலுமே இருக்குது. வாவ், சப்போர்ட் ஃபார் PLI. 4 கிலோ தான் கொடுத்துருக்கானே. ஓகே கைஸ், ஸோ இப்போது கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு அண்ட் ஃபர்ம்வேர் அப்டேட்டுமே முடிஞ்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த பிராண்டோட சப்போர்ட் இருக்கணும், அந்த டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டாக நீங்கள் இருக்கணும், அதில் வர அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும். அண்ட் அதை அப்டேட் பண்ணுறது ஒரு சிலர் தவிர்ப்பாங்க. அது எப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ரைட் ஃப்ரம் டைப்பிங் தர் ஓன் G கோட்ஸ் அண்ட் எல்லாமே, அதாவது பிரிண்ட் பிஹேவியரை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்களே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ டெஸ்ட் பிரிண்ட் போட்டு செக் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது PLA பேசிக் ஃப்ரம் Bamboo Lab. அண்ட் இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் 7 செகண்ட்ஸில் ஏன் ஆஃப் ஆச்சு? ஓகே, கைக்கு இது பட்டர் ஷாட் இருக்குது. ஓகே, பிரிண்டிங் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் காட்டுது. உங்களுக்கு அந்த பிரிண்டரில் பெட் டெம்பரேச்சர் முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக காட்டுது. ஓகே, அண்ட் ஃபிலமெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிலமெண்ட்டில் வந்து நம்ம Bamboo Lab ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அது எல்லாமே டேரெக்டாக அது க்ரீனு ஒயிட்டுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அதுவுமே எடுத்துக்கிச்சு. அண்ட் இதை பாருங்கள், மேலே லெவல் தெரியுதா? அது வந்து எவ்வளோ ரோலில் பேலன்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் அது வந்து எடுத்துக்குது. ஸோ ரியலி அட்வான்ஸ்ட். ஆக்சுவலாக இவன் இருக்கான் பார்த்தீங்களா, குண்டேன், இவனும் காட்டுவான். இவன் வந்து ஒரு வெயிட் சென்சார் வச்சுட்டு அதில் எவ்வளோ மெட்டீரியல் பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டுவான். இந்த ஓட்ட வழியாக தான் இவர் வந்து வேஸ்ட்டெல்லாம் போடுவார். அண்ட் இந்த இதுவுமே ஓப்பன் ஆகிடுச்சு ஃபேன். ஸோ உங்களுக்கு PLAனா அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து செட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஏர் இன்டேக் எடுத்து இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியில் கொடுத்துரும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் பற்றி கவலைப்பட தேவையில்ல, க்ளாகிங் இஷ்யூஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். அண்ட் ஐயோ, டேரெக்டாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி பிரிண்ட் பட் பண்ணனாலேயோ டேரெக்டாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த மிஷின் ரொம்ப ஆடுது. டேபிளை மாற்றியே ஆகும். இந்த பிரிண்டை மட்டும் போட்டுட்டு மாற்றிடுவோம். பாருங்க, ரிட்டன் ரோல் ஆகுதா? இப்போ 99% தான் இருக்குது. ஸோ இதை நல்லா க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக ப்ளூ ஆகிடுச்சு. இது கீழே இறங்கிட்டு ஓகே மேலே 100% ஆகும்போது இது க்ரீன் ஆகிடும். க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ 100% அண்ட் பிரிண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. பிரிண்ட் குவாலிட்டி கைட் பண்ணுமா, இல்லை வந்து ஏதாவது ரிப்போர்ட் பண்ணோன்னாலும் இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அகைன் கொடுத்தோட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே கொடுத்தோன்னே ப்ளூவாக மாறினா. அண்ட் இவனோட குவாலிட்டியே பார்த்துருவோம்.
ஸோ பிரிண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இவ்வளோ வைப்ரேஷன்லேயும் இவ்வளோ க்ளீனாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. சீரியஸ்லி சூப்பர். பிரிண்டர் ஒர்த்து தான். பட் இந்த பெஞ்சிலேயே எல்லாமே நமக்கு முடிய போகிறது கிடையாது. பட் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸ்ட்ரிங்கிங் இஷ்யூ இல்லை, வாப்பிங் இஷ்யூ இல்லை, இவ்வளோ ஷேக் ஆனதில் லேயர் ஷிஃப்டிங் இஷ்யூ இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிரிண்டர் ப்ராப்பராக அழகாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி திஸ் இஸ் ஆடட் டு அவர் பிரிண்ட் ஃபார்ம். அண்ட் இப்போ இதில் வந்து அன்பாக்சிங் அண்ட் ஜஸ்ட் பேசிக் ஒர்க்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஏரியா 47. Bye.